ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்கேஷலத் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரேஷன் கடை ரிலேட்டடாக வேலை வாய்ப்புகள்லாம் முடிஞ்சது இல்லையா, ஒன்று ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. இன்னுமே ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாவட்டமாக ரிலீஸ் பண்ணிகிட்டே வராங்க. இப்போதைக்கு 2 மாவட்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பருவகால பட்டியல் எழுத்தர், பருவகால உதவுபவர், பருவகாலர் காவலர், இந்த மாதிரி 3 விதமான வேக்கன்சிஸ்க்கு இருக்குது. எல்லாமே 20 வேக்கன்சிஸ் இருக்குது. அது டோட்டலாக 60 வேக்கன்சி இந்த ஒரு மாவட்டத்தில். இந்த பருவகால பட்டியல் எழுத்தர் அந்த போஸ்ட்டுக்கு பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். அதாவது அந்த சயின்ஸ் ரிலேட்டடாக வந்தாலும் சரி, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக வந்தாலும் சரி, ஓகேவா. மற்றும் இளங்கலை பொறியியல் கேட்டிருக்காங்க. அதாவது யூஜி இன்ஜினியரிங்கும் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பருவகால உதவுபவருக்கு +2 பாஸ் பண்ணியிருந்தா போதும். காவலர் போஸ்ட்டுக்கு 8த் பாஸ் பண்ணியிருந்தா போதும். ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரையில கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சு பிரிச்சு குடுத்துருக்காங்க. இது மூலமா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ஏஜ் லிமிட் குடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. சரிங்களா? முக்கியமா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்க, நான் அப்டேட் பண்ணி குடுக்குறேன். ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லயுமே அத தான் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, சேலரி எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பருவகால பட்டியல் எழுத்தருக்கு உங்களுக்கு பேசிக்கா ரூ. 5,205. அது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அலோவன்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு ஒரு நாளைக்கு டிரான்ஸ்போர்ட் செலவுக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 120 குடுக்குறாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 8 to 10,000 வரும்னு நெனைக்கிறேன். அதே மாரி +2க்கு +2 படிச்சவங்களுக்கு அந்த பருவகால உதவுபவர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, 5,218 ஓகேவா? அது கூட அலோவன்ஸு. அதே மாரி தான் காவலர் போஸ்ட்டுக்கும் அதே தான் குடுத்துருக்காங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதான் ஒரு டிஸ்ட்ரிக்கும் அவங்கவங்க அப்ளை பண்ண முடியும். இது தூத்துக்குடியிலேருந்து ரிலீஸ் பண்ணதுனால, தூத்துக்குடி குடுத்துருக்காங்க. நான் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்மே நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? அதே மாரி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவும் குடுக்கல. பட் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்களே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெடி பண்ணி, அத ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச்மென்ட் பண்ணி, மண்டல மேலாளர், மண்டல அலுவலகம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம், தூத்துக்குடி அந்த கிளியர் அட்ரஸ் குடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்க 31/7/2025 அன்னைக்குள்ள போயிட்டு, நீங்க போஸ்ட் கவர்ல சென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில மேல என்ன டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்கன்னா, பேசிக் டீட்டெயில்ஸா குடுத்துருக்காங்க. இந்த மாரி 3 விதமான வேக்கன்சி ஆண், பெண் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்தும் இதற்கான வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, 15, 15, 15 வேக்கன்சிஸ் இருக்கு. ஓகேவா? அதே மாரி ஏஜ் லிமிட்டு, அதுக்கப்புறம் சேலரி எல்லாமே சேம் தான். சரிங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா, இது திருநெல்வேலி மாவட்டத்தில இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம், காமராஜர் சாலை, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி. திருநெல்வேலியில இருக்கிறவங்க இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? பாருங்க, உங்களுக்கு சூட்டபிளா இருந்தா அப்ளை பண்ணுங்க. உங்க டிஸ்ட்ரிக்ட்டும் கண்டிப்பா வரும். உங்க டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். வாட்ஸ்அப் குரூப்ல தான் எல்லாமே தெரிவிப்பேன். நீங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.